உலகத்தில் எப்படி சக்ஸஸை பற்றி நினைக்கிறாங்க? உலகத்தில் பாருங்கள், புக் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா, பொதுவாக இருக்கிற புக் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா மோட்டிவேஷ்னல் புக்ஸ்ன்னு விற்கிறாங்க இல்லையா? மனுஷனை ஊக்கப்படுத்துறதுக்குன்னு சில புஸ்தகங்களை விற்கிறாங்க. உன்னால் முடியும் தம்பி அப்படின்லாம் புஸ்தகம் இல்லையா? ஊக்குவிக்கிறாங்க, நல்லது. அதை நான் விரும்புகிறேன் ஒரு விதத்தில். அதில் சில நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது. எப்படி ஒழுங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இடைவிடா முயற்சி இருக்கணும், தொழில் செய்யணும், நம்பிக்கையோடு இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் போதிக்கிறாங்க இல்லையா உலகத்தில். அதில் பல நன்மைகள்லாம் இருக்குது, ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அவங்க உலகத்தில் சக்ஸஸை எப்படி சொல்கிறாங்க? இந்த புஸ்தகங்கள்லாம் எழுதுகிறவங்க சக்ஸஸை பொதுவாக எப்படி சொல்கிறாங்க? பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு லைன் உங்களுக்கு சொல்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன், இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்கிறேன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் இனஃப் யூ கேன் பி எனிதிங் யூ வாண்ட் டு பி. நீ கடினமாய் உழைத்தால் நீ என்ன ஆக விரும்புகிறியோ அப்படியெல்லாம் ஆயிடலாம். நீ என்ன ஆக விரும்புகிற? கடினமாக உழைச்சா என்னவா வேணால் ஆகலாம். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. யார் தான் நம்ம ஆசைப்பட மாட்டா இதை? அப்போ கேட்குறவன் நினைக்கிறான், ஒன்றும் இல்லைப்பா, நான் கடினமாக உழைச்சா நான் என்ன வேணுனாலும் ஆயிடலாம். அது ஒரு பெரிய பொய். ஏன்னு சொன்னால், இதை நம்புனீங்கன்னா பெரிய ஏமாற்றம் அடைவீர்கள். ஏன் ஏமாற்றம் அடைவீர்கள்? பாருங்கள், ஒரு மனுஷனை கடவுள் உண்டாக்குறாரு, ஒரு விதமாக உண்டாக்குறாரு. என்ன உங்களை மாதிரி உண்டாக்கலை, உங்களை என்ன மாதிரி உண்டாக்கலை, எல்லாரையும் ஒரு விதமாக உண்டாக்கிறார். உங்களுக்குள்ள ஒன்று வச்சுருக்காரு, எனக்குள்ளே இன்னொன்று வச்சுருக்காரு. எல்லாருமே விசேஷமானவர்கள், எல்லாருமே ஒரு பிரத்யேக நோக்கத்துக்காக தனித்தன்மையுடன் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். யூனிக் க்ரீச்சர்ஸ். எல்லோரும் ஒரு மாதிரி கிடையாது, எல்லோரும் ஒரு விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளே இல்லாத ஒன்று வச்சுருக்காரு. நம்ம ஒன்றா சேர்ந்து தான் முழுமையாக நம்ம காரியங்களை செய்ய முடியும். அப்போ கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டார். அப்படி உண்டாக்கிட்டதுனால நான் என்னவா வேணால் ஆயிடலாம் அப்படின்னா நான் டாக்டர் ஆக முடியுமா இன்றைக்கி? அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் எனக்கு கடவுள் தரலையே. நான் கடினமாக உழைச்சா நான் டாக்டர் ஆகிடலாம். ஒரு வேளை ஆகலாம், ஏன்னா நம்ம ஊரில் சும்மா புத்தகத்தை மக்கு அடித்து பாஸ் பண்ணி வரந்துடலாம். ஒரு வேளை கொஞ்சம் படிக்க தெரிஞ்சால், கொஞ்சம் ஸ்கூலில் மக்கு அடித்து பழக்கமாக இருந்தால், இல்லை இதை கொஞ்சம் நல்லா படிக்க அறிவு மட்டும் இருந்தால் போதும், படித்து கிடிச்சு பாஸ் பண்ணி டாக்டரோட ஆயிடலான்னு வைங்க. ஆனால் ஒரு சிறந்த டாக்டரை நான் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மைண்டை கடவுள் தரலை, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை எனக்குள்ள கடவுள் வைக்கல. என்ன ஒரு விதமாக உண்டாக்கியிருக்கிறார் கடவுள், என்ன ஒரு விதமாக உண்டாக்கியிருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக, ஒரு இடத்தை நிரப்பும்படியாக, ஒரு காரியத்தை செய்யும்படியாக, ஒரு விதமான வேலையை செய்யும்படியாக, கடவுளுடைய மொத்த ப்ரோக்ராமில் நான் ஒரு வேலையை செய்யும்படியாக என்னை உண்டாக்கியிருக்காரு. என் வேலையை நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் வேலையை நானே செய்ய முடியாது. டாக்டர் ஏதோ ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு, ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு ஸ்டைலாக வர்றாரு, எல்லாம் ஐயா வாங்க வாங்க டாக்டரு அப்படின்னு சொல்கிறதுனால நான் அவரை மாதிரி ஆயிடணும்னு நினைக்க முடியாது. அப்படி ஆகிட்டா பெரிய ஆளாக இல்லை நம்ம சிலருக்கு இந்த டாக்டர்ன்றது ரொம்ப பெரிய அட்ராக்டிவாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன், சிலர் இந்த டாக்டர் டைட்டில் விரும்புகிறாங்க. மிஸ்டர்னால் அது ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது, சாதா. டாக்டர்னால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதுன்னு இப்போ காசு கொடுத்தாலே அது டாக்டர்லாம் கொடுத்துட்றாங்க. படிக்க கூட வேண்டியதில்லை, நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். எல்லாருமே டாக்டர் ஆயில் நான் வேணும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள், ஒரு $10 வியாபாரம் பண்ணுறாங்க. அது $10 ஒன்று பெருசு இல்லை, $660 தான் இப்போ. வாங்கிக்கலாம், டாக்டர் ஆகிக்கலாம். ஆனால் ஒன்றும் அறிவே இருக்காது தானே, ஒரு டாக்டர் இருக்கபடி அறிவே இருக்காது. என்ன சொல்ல வர்றேன், கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, உழைச்சா போதும், கடுமையாக உழைச்சா நீ என்ன ஆகணுமோ அப்படி ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் உண்மைக்கு அது ஒத்து வராது. அதை ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு ஒரு விரக்தி ஏற்படும், ஏமாற்றம் ஏற்படும், சலிப்பு ஏற்படும் வாழ்க்கையில். ஏன் நான் முயற்சி எடுப்பேன், சில நேரத்தில் நான் அதுக்காக உண்டாக்கப்படலை, அப்படிப்பட்ட தாளந்தை எனக்கு கொடுக்கல கடவுள், அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுக்கல, அதனால் எனக்கு அது வராது. வரலைன்னா அதனால் ஏற்படுற ஏமாற்றமும் சலிப்பும் வேதனையும் ரொம்ப பெரிய வேதனையாக இருக்கும் இல்லையா? அப்போ நீ கடுமையாக உழைச்சா நீ என்ன வேணால் ஆயிடலாங்கிறது தப்பு. உலகத்தார் அப்படி டிஃபைன் பண்ணுறாங்க சக்ஸஸை. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு ஆறுதலாக இருக்குது, சரி பரவாயில்ல நம்ம உழைச்சா என்ன வேணால் ஆயிடலாம் அப்படின்னு கிடையாது. வேத வசனம் எப்படி சக்ஸஸை டிஃபைன் பண்ணுதுன்னு காண்பிக்கிறேன். வேத வசனம் எப்படி டிஃபைன் பண்ணுது? நம்மளை கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு, நமக்குள்ள ஒரு தனித்தன்மையை, ஒரு திறமையை, பிரத்யேக திறமையை கர்த்தர் நமக்குள்ளே வச்சுருக்காரு, அல்லது திறமைகளை வச்சுருக்கிறாரு. ஒரு விதமாக ஒரு காரியத்தை செய்யும்படியாக நம்ம ஒருத்தரையும் வித்தியாசமாக உண்டாக்கியிருக்காரு. அப்போ வேத வசனத்தின்படி சக்ஸஸ் என்ன? நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், கடவுள் எனக்கு என்ன தந்திருக்கிறார்,
என்ன திறமை தந்திருக்கிறார், எனக்கு என்ன ஆற்றல் தந்திருக்கிறார், எனக்கு என்ன கிருபை தந்திருக்கிறாரு, என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார், அதை நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காமல் நான் சக்ஸஸ் அடைய முடியாது.